ஜூலை 15, 2026 நடப்பு நிகழ்வுகள். தமிழ்நாடு பாடநூல் கழகம் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பாடநூல் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1970. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய நோக்கம் தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை தயாரித்து அச்சிட்டு விநியோகித்தல் தான் இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய நோக்கம். இது எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுது அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படும் ஒரு முக்கியமான நிறுவனம் தான் தமிழ்நாடு பாடநூல் கழகம். அடுத்தது ஹேர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு 20% கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய இணைக்கும் பகுதிகள் பார்க்கும்போது பாரசீக வளைகுடா, அதுக்கப்புறம் ஓமன் வளைகுடா. என்ன பகுதி அப்படின்னா பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா. இதனுடைய எல்லை நாடுகள்னு பார்க்கும்போது ஈரான், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம். ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம். உலகின் சுமார் 20% கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியாக கொண்டு செல்லப்படுது. எந்த நீரிணை அப்படின்னா ஹேர்மோஸ் நீரிணை. அதுக்கப்புறம் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் இந்த ஹேர்மோஸ் நீரிணையும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கனூர் அகழாய்வு தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. தெலுங்கனூர் அகழாய்வில் 3600 ஆண்டுகள் பழமையான எத்தனை ஆண்டுகள் 3600 ஆண்டுகள் பழமையான மனித எலும்புக்கூடு மற்றும் தாலி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பழங்கால மக்களுடைய வாழ்வியல், அப்புறம் திருமண மரபு மற்றும் அடக்குமுறைகள் குறித்து புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கு. தொல்லியல் துறை தமிழ்நாடு தொல்லியல் துறை அப்படின்னா 1961, இந்திய தொல்லியல் துறை 1861 நிறுவியிருப்பாங்க. அடுத்தது சில்லறை பணவீக்கம். ஜூன் 2026 நாட்டின் சில்லறை பணவீக்கம் 4.38%. இந்த சில்லறை பணவீக்கத்தை வெளியிடும் அமைப்பு தேசிய புள்ளியியல் அலுவலகம். எதை வச்சு அளவீடு செய்கிறாங்க அப்படின்னா நுகர்வோர் விலை குறியீடு, சிபிஐ அப்படின்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதை வெளியிடுற அமைப்பு என்எஸ்ஓ. இது எந்த அமைச்சகம்னு பார்க்கும்போது வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம். இந்த என்எஸ்ஓ தேசிய புள்ளியியல் உடைய தந்தைன்னா யாருன்னா பிசி மகலநொபி சொல்லுவாங்க. அவருடைய பிறந்தநாளை தான் தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடுறாங்க. என்னைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ககன்யான். அடுத்தது இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் ககன்யான். இதனை செயல்படுத்தும் நிறுவனம் எது அப்படின்னா இஸ்ரோ. ஏவுதளம் சதீஷ் தவான் விண்வெளி மையம், ஸ்ரீஹரிகோட்டா. ககன்யானுடைய நோக்கம் இந்திய வீரர்களை விண்வெளிக்கு பாதுகாப்பாக அனுப்புறது தான் ககன்யானுடைய நோக்கம். இந்தியாவுடைய முதல் விண்வெளி திட்டம் எது ககன்யான். அடுத்தது பிஎம் ஸ்வாநிதி எப்போ தொடக்கம் அப்படின்னா 2020 தொடக்கம். இதனுடைய முழு பெயர் பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி. அமைச்சகம் எந்த அமைச்சகம்னு பார்க்கும்போது வீடு மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தெருவோர வியாபாரிகளுக்கு அடமானம் இல்ல கடன் வழங்குதல் தான் இந்த பிஎம் ஸ்வாநிதியோடைய நோக்கம். எப்போ தொடக்கம்னா 2020. முதல் கட்டமாக எவ்வளோ கடன் தராங்க அப்படின்னா 10,000 ரூபாய் கடன் கொடுப்பாங்க. COVID-19 காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்வாநிதி. அடுத்தது பூமணி. சமீபத்தில் காலமான தமிழின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யாருன்னா பூமணி. இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறாரு. எந்த நூலுக்குன்னு பார்க்கும்போது அஞ்ஞாடி. எந்த ஆண்டு 2014. அடுத்தது விம்பிள்டன் 2026 விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையருடைய சாம்பியன் யாருன்னு ஜானிக் சின்னர். எந்த நாடு அப்படின்னா இத்தாலி. கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்ற முதல் இத்தாலியர்கள் ஒருவர் தான் இந்த ஜானிக் சின்னர். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்பட உள்ளது. இதனுடைய நோக்கம் பார்க்கும்போது ஏஐ, அப்புறம் மெஷின் லேர்னிங், அப்புறம் ரோபோட்டிக்ஸ் போன்ற துறைகளில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துதல். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கே நிறுவுறாங்க அப்படின்னா கர்நாடகா. ஏஐ லேர்னிங், மெஷின், ரோபோட்டிக்ஸ் போன்ற துறைகளில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துதல். இந்தியாவின் ஏஐ முன்னேற்றத்தில் முக்கிய முயற்சி இந்தியா கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்தியாவுடைய முதல் ஏஐ பள்ளி எங்கே அப்படின்னா கேரளா. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி எங்கே அப்படின்னா கேரளாவில் அமைந்துள்ளது. இதனுடைய நோக்கம் பார்க்கும்போது பள்ளி நிலையில் இருந்தே மாணவர்களுக்கு ஏஐ கல்வியை அறிமுகப்படுத்துதல். ஏஐ கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் அப்படின்னா கேரளா. அடுத்தது இந்தியாவின் முதல் ஏஐ திறன் கொண்ட குறைக்கடத்தி ஆலை
எங்கே அப்படின்னா குஜராத்தில் தோலோவிராவில் அமைக்கப்பட உள்ளது. இதனுடைய கூட்டு நிறுவனம்னு பார்க்கும்போது தைவான் பவர்ஷிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்ப்பரேஷன், இதுதான் இதனுடைய கூட்டு நிறுவனம். இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தியை வலுப்படுத்தும் முக்கியமான திட்டம். ஓகேவா, இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தியை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த குறைக்கடத்தி திட்டம். அடுத்தது மத்திய இடைநிலை கல்வி வாரியம். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 1929ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1952 தான் சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிபிஎஸ்சியோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. எந்த அமைச்சகம்னு பார்க்கும்போது கல்வி அமைச்சகம். சிபிஎஸ்சி பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கொள்கை வந்து ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. மும்மொழி கொள்கை அப்படின்னா தாய்மொழி, அப்புறம் இந்தி, ஆங்கிலம். தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்திருப்பாங்க. 1986க்கு பிறகு கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கை 34 ஆண்டுகளுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1986க்கு அப்புறம் இப்போ 2020 கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய தலைவன் பார்க்கும்போது டாக்டர் கே கஸ்தூரிரங்கன் குழு. இது வந்து எந்த கல்வி அமைப்பு அப்படின்னா 5+3+3+4. இந்த 5+3+3+4னா என்னதுன்னா 5 ஆண்டு வந்து அடிப்படை நிலை, அதாவது 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும். 3 ஆண்டு வந்து தயார் நிலை, அதாவது 8 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும். அது மறுபடியும் 3 அப்படின்னா இடைநிலை, 11 வயது முதல் 14 வயது வரைக்கும். 4 ஆண்டுனா உயர்நிலை, 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும். ஓகேவா, இதுதான் 5+3+3+4. என்னுடைய தாய்மொழி வழி கல்விக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்குது. பல்துறை கல்வியை வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனுடைய நோக்கம் பார்க்கும்போது சமத்துவம், தரமான, உள்ளடக்கிய மற்றும் பல்துறை கல்வியை வழங்குறது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 முக்கியமான நோக்கம். அடுத்தது தேசிய பள்ளி கல்வி பாடத்திட்ட செயல்திட்டம். தேசிய பள்ளிக்கல்வி பாடத்திட்ட செயல்திட்டம். தேசிய பள்ளிக்கல்வி பாடத்திட்ட செயல்திட்டம் 2023 தொடக்கம். தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்த உருவாக்கப்பட்டது. இதை வந்து தேசிய பள்ளிக்கல்வி பாடத்திட்ட செயல்திட்டத்தை உருவாக்கிய அமைப்பு வந்து என்சிஇஆர்டி. அப்படின்னா என்னதுன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தான் என்சிஇஆர்டி. பள்ளி கல்வியில் திறன் அடிப்படையிலான கற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்குது. முக்கிய அம்சங்கள்னு பார்க்கும்போது புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு, திறன் மையப்படுத்திய கல்வி, மதிப்பீட்டு முறையில் மாற்றம், ஆசிரியர் பயிற்சி மேம்பாடு, கற்றல் முடிவுகளை வலுப்படுத்துதல். தேசிய பள்ளி கல்வி பாடத்திட்ட செயல்திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள்னா புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு, திறன் மையப்படுத்திய கல்வி, மதிப்பீட்டு முறையில் மாற்றம், ஆசிரியர் பயிற்சி மேம்பாடு, கற்றல் முடிவுகளை வந்து வலுப்படுத்துதல். இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒப்பந்தம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே சிவில் அதாவது அணுசக்தி ஒப்பந்தம் 2014ஆம் ஆண்டு கையொப்பமானது. 2026இல் இதற்கான நிர்வாக ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டதால் ஆஸ்திரேலியா யுரேனியத்தை இந்தியாவிற்கு அமைதியான அணுசக்தி பயன்பாட்டிற்கான ஏற்றுமதி செய்ய வழிவகுத்தது. ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய யுரேனியம் வளம் கொண்ட நாடுகளில் ஒன்றாகும். இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் தூய்மையான ஆற்றல் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. அதுதான் மேலே கொடுத்துருக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் ஏஐ திறன் கொண்ட குறைக்கடத்தி ஆலை எங்கன்னா குஜராத்தில் தோலோவிரா. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 1921 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1952 சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க, அதான் கொடுத்துருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை. தேசிய பள்ளி கல்வி பாடத்திட்ட செயல்திட்டம் 2023. இந்தியா ஆஸ்திரேலியா சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் 2014. அடுத்தது இந்தியாவில் அணுசக்தி நிலையை பற்றி பார்க்கலாம். செயல்பாட்டில் உள்ள அணு உலைகள்னு பார்க்கும்போது 24. மொத்தம் வந்து அந்த அணு உலைகள் எத்தனை இடங்களில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது 7 இடங்கள். இந்த அணுசக்தி இதில் வந்து நிறுவப்பட்ட மொத்த திறன் வந்து 8.78 ஜிகாவாட். கட்டுமானத்தில் உள்ள அணு உலைகள் 10. திட்ட நிலையில் உள்ள அணு உலைகள் 10. 2033க்குள்ள 5 சிறிய தொகுதி அணு உலைகள் அமைப்பது இலக்கு. எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா 2033க்குள்ள. 2025-26 மத்திய பட்ஜெட்டில் அணுசக்தி வளர்ச்சிக்காக 20,000 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சில். இந்தியா இதுவரை 8 முறை நிரந்தரமல்லாத உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை முறை? ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில்
இந்தியா வந்து இதுவரைக்கும் 8 முறை நிரந்தரமல்லாத உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்களுடைய காலம் பார்க்கும்போது 2 ஆண்டுகள். மொத்த உறுப்பினர்கள் வந்து 15 பேர். நிரந்தர உறுப்பினர்கள் வந்து 5 பேர் இருக்காங்க ஐநால. யார் யார் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து. யார் யார்? அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து. நிரந்தரமல்லாத உறுப்பினர்கள் வந்து 10. 2028, 29 காலத்திற்கான தேர்தலில் இந்தியா வந்து போட்டியிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்ற அமைப்புகள் பற்றி பார்க்கலாம். பிரிக்ஸோடைய தொடக்க உறுப்பினர்கள்னு பார்க்கும்போது பிரேசில், பீனா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சைனா, எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா. 2024 புதிய உறுப்பினர்களாக எந்தெந்த நாடு அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரானு, ஐக்கிய அரபு அமீரகம். 2024 எந்தெந்த நாடுகள்னால் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரானு, ஐக்கிய அரபு அமீரகம். 2025 புதிய உறுப்பினராக எந்த நாடு அப்படின்னா இந்தோனேஷியா. 2025 எந்த நாடு? இந்தோனேஷியா. இதனுடைய பிரிக்ஸோடைய நோக்கம்னு பார்க்கும்போது வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளுடைய ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்துதல். வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளுடைய ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் தான் பிரிக்ஸோடைய நோக்கம். நாட்டோன்றது வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நாட்டோடைய முழு பேர் என்னது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். எந்த வருஷம் வந்து இந்த நாட்டோ வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா 1949. இதனோட நாட்டோடைய தலைமையகம் எங்கே அப்படின்னா பிரஸ்லஸ் பெல்ஜியத்தில் இருக்குது. 2024 இணைந்த புதிய நாடு நாட்டோவில் 2024 இணைந்த நாடு வந்து எதுனா ஸ்வீடன். நாட்டோவில் தற்போது எத்தனை உறுப்பினர் நாடுகள் இருக்குது அப்படின்னா 32. எப்போது வந்து நாடோ நிறுவிப்பாங்க அப்படின்னா 1949. 2024 வந்து ஸ்வீடன். பிரிக்ஸில் 2025 வந்து இந்தோனேஷியா. அடுத்தது ஷாங்காய் ஒத்துழைப்பு. 2001 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தலைமையகம் எங்கே அப்படின்னா சீனா பெய்ஜிங்கில் ஷாங்காயோடைய தலைமையகம். ஓகேவா? 2023 இணைஞ்சது. ஷாங்காய் ஒத்துழைப்பில் 2023 இணைந்த நாடு வந்து ஈரான். 2024 இணைந்த நாடு வந்து பெலாரஸ். 2024 இணைந்த நாடு வந்து எதுனா பெலாரஸ். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2017 முதல் உறுப்பினர்கள். எது? ஷாங்காய் வந்து எந்த வருஷம் நிறுவியிருப்பாங்க அப்படின்னா 2001. தலைமையகம் வந்து பெய்ஜிங், சீனா. 2023 இணைந்த நாடு வந்து எதுனா ஈரான். 2024 இணைந்த நாடு வந்து பெலாரஸ். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2017 முதல் உறுப்பினர்களாக இருக்காங்க. அடுத்தது G20 உறுப்பினர்கள் 19 நாடுகள். அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்க ஒன்றியம். 2023 நிரந்தர உறுப்பினராக இணைந்தது எது அப்படின்னா ஆப்பிரிக்க ஒன்றியம். இந்த G20 நோக்கம்னு பார்க்கும்போது உலக பொருளாதார ஒத்துழைப்பு, நிதி நிலைத்த தன்மை மற்றும் வளர்ச்சி. G20 நோக்கம் என்னது? உலக பொருளாதார ஒத்துழைப்பு, அதுக்கப்புறம் நிதி நிலைத்த தன்மை மற்றும் வளர்ச்சி. அதுக்கப்புறம் வந்து ஆசியான்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் ஏஷியன் நேஷன். இந்த ஏஷியன் வந்து எந்த வருஷம் வந்து நிறுவியிருப்பாங்கன்னா 1967. தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னா ஜகர்த்தா, இந்தோனேஷியா. தற்போதைய உறுப்பினர் நாடுகள் வந்து 10. ஓகேவா? இதில் வந்து முழு உறுப்பினராகும் செயல்முறையில் உள்ள நாடு வந்து எது அப்படின்னா திமோர் லெஸ்தே என்ற நாடு வந்து முழு உறுப்பினராகும் செயல்முறையில் உள்ள நாடு. எந்த வருஷம் நிறுவியிருப்பாங்கன்னா ஏஷியன் 1967. தலைமையகம் எங்கே அப்படின்னா ஜகர்த்தா, இந்தோனேஷியா. 2023 வந்து G20 உறுப்பினராக உள்ள நாடு வந்து ஆப்பிரிக்க ஒன்றியம். ஷாங்காய் ஒத்துழைப்பில் 2023 இணைந்த நாடு ஈரான். 2024 வந்து இணைந்த நாடு பெலாரஸ். 2017 வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான். நேட்டோவில் வந்து 2024 இணைந்த நாடு வந்து ஸ்வீடன். பிரிக்ஸில் வந்து 2024 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம். 2025 வந்து இந்தோனேஷியா. அடுத்தது நலம் டிஎன் சொல்லிட்டு ஒரு இணையதள சேவையை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. இது வந்து எதுக்காக அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு நன்கொடை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு தளம் தான் நலம் டிஎன். அரசு மருத்துவமனைகளுடைய உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ வசதிகளை வந்து மேம்படுத்துவதே தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜூலை 14. ஜூலை 14, 2026 வந்து நலம் தமிழ்நாடு. ஓகேவா? 2026 நலம் தமிழ்நாடு. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு நன்கொடை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு தளம்.
அரசு மருத்துவமனைகளுடைய உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ வசதிகளை வந்து மேம்படுத்துவதே இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேறு என்ன மருத்துவ சார்ந்த திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2021. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் வந்து 2021. இதனுடைய அமைச்சகம்னு பார்க்கும்போது மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம். நோக்கம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் டிஜிட்டல் சுகாதார அடையாள எண் வந்து வழங்குவாங்க. அனைத்து மருத்துவ பதிவுகளையும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் வந்து பராமரிக்க உதவுது. அனைத்து மருத்துவ பதிவுகளும் வந்து ஒரே டிஜிட்டல் தளத்தில் பராமரிக்க உதவுது. ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் வந்து என்னதுன்னா ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட எத்தனை இலக்குன்னா 14 இலக்க டிஜிட்டல் சுகாதார அடையாள எண் வந்து வழங்கப்படும். 14 இலக்க டிஜிட்டல் சுகாதார அடையாள எண் வந்து வழங்கப்படுது. அனைத்து மருத்துவ பதிவுகளையும் ஒரே கணக்கில் சேமிக்க உதவுகிறது. அடுத்து இ சஞ்சீவினி வந்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தான். இதனுடைய நோக்கம்னு பார்க்கும்போது தொலைதூர மருத்துவ ஆலோசனை வழங்குதல். தொலைதூர மருத்துவ ஆலோசனை வந்து வழங்குதல். மருத்துவரை நேரில் சந்திக்காமல் இணையம் மூலமாக மருத்துவ ஆலோசனை பெறலாம். இ சஞ்சீவினி மூலமாக மருத்துவரை வந்து நேரில் வந்து சந்திக்காமல் இணையம் மூலமாகவே மருத்துவ ஆலோசனை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கிராமப்புற மக்களுக்கு தரமான முதன்மை சுகாதார சேவைகளை வழங்குதல். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் முக்கிய கூறாக செயல்படுகிறது. அடுத்து யூவின் போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தடுப்பூசி விவரங்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்ய உருவாக்கப்பட்ட தளம். யூவின் தளம் எதுக்காக? கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய தடுப்பூசி விவரங்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்ய உருவாக்கப்பட்ட தளம் தான் இந்த யூவின் போர்ட்டல். தடுப்பூசி அட்டவணையை கண்காணிக்க உதவுகிறது. இதை எந்த அமைச்சகம்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். அடுத்து மிஷன் இந்திரதனுஷ் வந்து எப்போ தொடக்கம்னா 2014. அமைச்சகம்னு பார்க்கும்போது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தான். நோக்கம்னா குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முழுமையான தடுப்பூசி வழங்குதல். நாட்டில் தடுப்பூசி பாதுகாப்பை அதிகரிப்பதே இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது போச்சிசாலோ வளாகம். இந்த போச்சிசாலோ வளாகம் வந்து அமைந்துள்ள இடம் வந்து மத்திய பிரதேசம் தார். தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சின்னமாகும். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையுடைய பாதுகாப்பில் இருக்குது. அடுத்தது சேவைகள் உற்பத்தி குறியீடை வெளியிடும் அமைச்சகம் வந்து மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். சேவைகள் உற்பத்தி குறியீடை வந்து வெளியிடும் அமைச்சகம் எது? மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். சேவைத்துறையின் வளர்ச்சியை வந்து அளவிட பயன்படுகிறது. அடுத்தது மொத்த விற்பனை விலை பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன அப்படின்னா பொருட்களுடைய விலை வந்து தொடர்ந்து வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் அளவு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதுதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 2026 மொத்த விற்பனை விலை பணவீக்கம் எவ்வளோ அப்படின்னா 9.87%. ஜூன். இந்த பணவீக்கத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பொருட்களோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா தங்கம் வச்சுக்கலாம். ஆனால் அதனுடைய அளவுன்றது வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அதுதான் பணவீக்கம். எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இந்த மொத்த விற்பனை பணவீக்கத்தை வெளியிடுற துறை வந்து எதுனா தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை. WPI அப்படின்னா என்னதுன்னா மொத்த விற்பனை விலை பணவீக்கம் என்பது மொத்த விற்பனை விலைகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. ஜூன் 2026 எவ்வளோ அப்படின்னா 9.87%. அதான் இந்த பூமணி வந்து 2014 அஞ்ஞாடின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராமிய வாழ்க்கையை வந்து மையமாக கொண்டு சில படைப்புகளையும் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நமஸ்தே தினம் ஜூலை 14. இந்திய பாரம்பரிய வாழ்த்து முறையை ஊக்குவிக்கும் நாளாக இந்த நமஸ்தே தினம் வந்து கடைபிடிக்கிறாங்க. கிராமதய திட்டத்தை தொடங்கிய நிறுவனம் வந்து நபார்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1982. எந்த கமிட்டி அப்படின்னா சிவராமன் கமிட்டி மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நபார்ட் அப்படின்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்ட். இதனுடைய நோக்கம், கிராமோதய திட்டத்துடைய நோக்கம் வந்து கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துதல். அடுத்தது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்
போட்டியுடைய சின்னம் வந்து என்னதுன்னா மயூர். இந்தியா வந்து முக்கிய பதக்கங்களை வந்து வென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விம்பிள்டன் 2026 வந்து சாம்பியன் வாங்கினவங்க யாருன்னா ஜானிக் சின்னர். இவங்க வந்து இத்தாலி. இவங்க வந்து கிராண்ட் ஸ்லாம் சாதனைகளில் வந்து வாங்கினவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமான தினம் பார்க்கலாம். கல்வி வளர்ச்சி தினம். கல்வி வளர்ச்சி தினம் வந்து ஜூலை 15 கொண்டாடப்படுகிறது. காமராஜருடைய பிறந்தநாள் 2007 முதல் தமிழ்நாட்டில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு கடைபிடிக்கப்படுகிறது. 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது மரணத்திற்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம் வந்து பிறந்தாங்க அப்படின்னா 1903 விருதுநகரில். தமிழ்நாட்டோடைய கல்வி வளர்ச்சிக்காக அரும்பணியாற்றிருப்பார். ஃபஸ்ட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மதிய உணவு திட்டம் வந்து நீதி கட்சி ஆட்சியிலேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1000 விளக்கில். இவர் வந்து எட்டயபுரத்தில் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம். எப்போ வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தொடக்கம் அப்படின்னா செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள். அடுத்து தமிழ்நாடு அரசின் புதிய நலத்திட்டமாக இது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுகாதாரத்துறை நியமனங்கள், அதாவது எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வந்து பணி நியமன ஆணைகளை வந்து முதல்வர் விஜய் வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு தனிச்செயல் திட்டம் 2030க்குள்ள சாலை விபத்து உயிரிழப்புகளை 50% குறைப்பது இலக்கு. மாநில அளவில் பல்துறை ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனாவது வருஷத்துக்குள்ளே 2030க்குள்ளே சாலை விபத்து உயிரிழப்புகளை எத்தனை பர்சன்டேஜ்னா 50% குறைக்கணும். அப்புறம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் கண்காணிப்பு மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் எல்லாம் வலுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அனில் மேனன். அனில் மேனன் யாருன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் தான் அந்த அனில் மேனன். இவர் வந்து குரு 29 திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். தொழில்முறையில் மருத்துவர் மற்றும் விண்வெளி வீரர் யாருன்னா அனில் மேனன். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தேர்தல் 2028-29 29 காலத்திற்கான நிரந்தரமில்லாத உறுப்பினர் பதவிக்கு இந்தியா வந்து போட்டியிடுது. இது வரைக்கும் 8 முறை வந்து நிரந்தரமில்லாத உறுப்பினராக இவங்க வந்து பங்கேற்பு செஞ்சுருப்பாங்க. இதனுடைய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வந்து 2 ஆண்டுகள். உலக இளைஞர் தினம். உலக இளைஞர் திறன்கள் தினம் ஜூலை 15 2014ஆம் ஆண்டு ஐநா பொது சபையால் அறிவிக்கப்பட்டது. உலக இளைஞர் திறன்கள் தினம் எப்போ? ஜூலை 15 2014ஆம் ஆண்டு ஐநா பொது சபையால் அறிவிக்கப்பட்டது. இளைஞர்களுக்கு தொழில் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கம். அடுத்து மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் பிறந்த நாள் வந்து ஜூலை 15. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இயற்பெயர் வந்து என்னதுன்னா வேதாச்சலம். இவர் வந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அரும்பணியாற்றிய அறிஞர். அடுத்து துர்காபாய் தேஷ்முக். துர்காபாய் தேஷ்முக் பிறந்த நாள் வந்து எப்படின்னா ஜூலை 15. இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சபை உறுப்பினர் யாருன்னா இந்த துர்காபாய் தேஷ்முக் வந்து இருந்திருப்பாங்க. சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டோடைய முதல் தலைவர். சென்ட்ரல் சோசியல் வெல்ஃபேர் போர்டோடைய முதல் தலைவர் யாருன்னா துர்காபாய் தேஷ்முக். இவர் வந்து பத்ம விபூஷன் விருது பெற்றிருப்பார். எப்போ பிறந்த நாள் அப்படின்னா ஜூலை 15. ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக யார் நியமனம் அப்படின்னா லயலோமணி. அடுத்தது வந்து ஹார்மோஸ் நீரிணையில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து கட்டணம் விதிக்கப்படுது அப்படின்னா 20%. தெலுங்கனூர் அகழாய்வில் 3600 ஆண்டுகள் பழமையான மனித எலும்புக்கூடு மற்றும் தாலி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சில்லறை பணவீக்கம் வந்து 2024 4.38% இருக்குது. எந்த அமைப்பு வந்து வெளியிடுது அப்படின்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம். ககன்யான்ன்றது வந்து இஸ்ரோவால் இந்தியாவுடைய முதல் மனித விண்வெளி பயண திட்டம். எந்த விண்வெளி மையம் அப்படின்னா ஏவுதளம்னா சதீஷ் தவான் விண்வெளி மையம். பிஎம் ஸ்வாநிதி அப்படின்னா தெருவோர வியாபாரிகளுக்கான அடமானமில்லா கடன் வழங்கும் திட்டம். பூமணி வந்து 2014 அஞ்ஞாடின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. 2026 விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் சாம்பியனில் வந்து ஜானிக் சின்னர் வந்து பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் இருக்குது. இந்தியாவின் முதல் ஏஐ பள்ளி அப்படின்னா கேரளா. இந்தியாவின் முதல் ஏஐ திறன் கொண்ட குறைக்கடத்தி ஆலை அப்படின்னா குஜராத்தில் தோலோவிராவில் இருக்குது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம்
1929 வந்து நிறுவப்பட்டிருக்கும். 1952 வந்து பெயர் வந்து மாற்றம் செஞ்சுருப்பாங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்திருப்பாங்க. தலைவர் யாருன்னா கஸ்தூரி ரங்கன். என்ன அமைப்புனா 5+3+3+4. அதுக்கப்புறம் தேசிய பள்ளி கல்வி பாடத்திட்ட செயல் திட்டம் 2023 தொடக்கம். இதை வந்து உருவாக்கிய நிறுவனம் வந்து NCERT. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் 2014 கையொப்பமாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் அணுசக்தி எத்தனை இருக்குது, செயல்பாட்டில் உள்ள அணு உலைகள்னு பார்க்கும்போது 24. அதில் நிறுவப்பட்ட மொத்த திறன்னா 8.78 ஜிகாவாட். அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இது வரைக்கும் இந்தியா வந்து 8 முறை நிரந்தரம் அல்லாத உறுப்பினராக இருந்திருக்கு. உறுப்பினருடைய பதவிக்காலம்னா 2 ஆண்டுகள். மொத்த உறுப்பினர் 15, நிரந்தர உறுப்பினர்கள்னா 5. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸு. 2028-29 காலத்திற்கான தேர்தலில் இந்தியா வந்து போட்டியிடுது. பிரிக்ஸில் வந்து 2024 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகமும் 2025 வந்து இந்தோனேஷியாவும் இணைஞ்சிருக்கும். நேட்டோ 1949 தொடக்கம். தலைமையகம் பிரஸ்லஸ், பெல்ஜியம். 2024 இணைந்த நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வீடன். ஷாங்காய் ஒத்துழைப்பு வந்து 2001 வந்து நிறுவியிருப்பாங்க. சீனா, பெய்ஜிங் தலைமையகம். 2023 ஈரான் வந்து இணைஞ்சிருக்கும். 2024 வந்து பெலாரஸும். 2017 வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும். G20 வந்து 19 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்க ஒன்றியம்லாம் இருக்குது. 2023 வந்து நிரந்தர உறுப்பினராக வந்து ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் வந்து 1967 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தலைமையகம் வந்து ஜகர்த்தா, இந்தோனேஷியா. தற்போதைய உறுப்பினர் நாடுகள் வந்து 10. நலம் டிஎன்ற ஒரு இணையதள சேவையை வந்து முதல்வர் விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜூலை 14, 2026. இது வந்து எதுக்காக அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள், அரசு மருத்துவமனைகளுக்கு நன்கொடை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு தளம். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் வந்து 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அனைத்து மருத்துவ பதிவுகளையும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் பராமரிக்க உதவுது. ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் வந்து 14 இலக்க டிஜிட்டல் சுகாதார அடையாள எண் வந்து வழங்குவாங்க. அனைத்து மருத்துவ பதிவுகளையும் ஒரே கணக்கில் சேமிக்கும். சஞ்சீவினி அப்படின்றது வந்து மருத்துவரை வந்து நேரில் சந்திக்காமல் இணையம் மூலமாக மருத்துவ ஆலோசனை பெறலாம். ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படின்னா கிராமப்புற மக்களுக்கான தரமான முதன்மை சுகாதார சேவையை வழங்கும். அடுத்து யூவின் போர்ட்டல். இது வந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய தடுப்பூசி விவரங்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யுது. மிஷன் இந்திரதனுஷ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2014. இது குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முழுமையான தடுப்பூசி வழங்குதல். போச்சுசாலா வளாகம் வந்து எங்கன்னா மத்திய பிரதேசம், தார். சேவை உற்பத்தி குறியீட்டில் இது வந்து எந்த அமைச்சகம் வந்து வெளியிடுது அப்படின்னா மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். மொத்த விற்பனை விலை பணவீக்கம் ஜூன் 2024 9.87%. எந்த அமைச்சகம்னா தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை. பூமணி அதை 2014 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. நமஸ்தே தினம்னா ஜூலை 14. கிராமதேய திட்டம் வந்து நபார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்போடைய சின்னம் வந்து என்னதுன்னா மயூர். விம்பிள்டனில் வந்து வின்னர் வந்து யாருன்னு ஜானி சின்னர். கல்வி வளர்ச்சினால வந்து ஜூலை 15 வந்து கொண்டாடுறாங்க. 2007 முதல் வந்து கொண்டாடுறது. 1976 வந்து பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருப்பாங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வந்து செப்டம்பர் 15 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை நியமனங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சாலை பாதுகாப்பு தனி செயல் திட்டம் 2030 50% அந்த சாலை விபத்துக்களை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அனில் மெனன்றவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீரர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து 2028-29 வந்து இந்தியா வந்து நிரந்தரம் அல்லாத உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. உலக இளைஞர்கள் தினம் வந்து ஜூலை 15. 2014 முதல் ஐநாவால் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறைமலை அடிகளுடைய பிறந்தநாள் வந்து ஜூலை 15. இவருடைய இயற்பெயர்னா வேதாச்சலம். இவர் வந்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து துர்காபாய் தேஷ்முக். இவருடைய பிறந்தநாள் வந்து ஜூலை 15. இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை. அது இல்லாமல் அரசியல் சபையுடைய உறுப்பினர். சென்ட்ரல் சோசியல் வெல்ஃபேர் போர்டுடைய முதல் தலைவர். பத்ம விபூஷன் விருது வந்து வாங்கியிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.